வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அதிகமாக கோவிலுக்கு செல்வதை காணலாம். அற்புத திருத்தலங்களுக்கு செல்வதால் புண்ணியம் கிட்டும், மனோநிலையில் நல்ல ஒரு மாற்றம், நம்பிக்கை, வாழ்க்கையில் பிடிப்பு, இறையருள் ஏற்படும். ஆனால் நம் கர்ம வினைகள் குறையாது. அதுவே சித்தர்களை வணங்குவதால், ஜீவ சமாதிகளுக்கு செல்வதால் சித்தர்கள் நம் கர்ம பதிவுகளை முழுவதும் நீக்கி இறையருளை பெற்று தருவர். நம்முடனே இருந்து வாழ்க்கை முழுவதும் வழி நடத்துவர். இன்னைக்கு 27 நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய சித்தர் கோயில்களை பற்றி தெரிந்துக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கின்றனர். அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்குரிய சித்தரை மனதார வணங்கி பிரார்த்தனை செய்தால் கட்டாயம் அந்த சித்தர்கள் கேட்ட வரங்களை வாரி வழங்குவார்கள். அதன்படி 27 நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தரை வணங்கலாம், மேலும் அந்த சித்தர்கள் எங்கு உள்ளனர் என்பதை இங்கு விரிவாக காண்போம். அஸ்வினி காலாங்கிநாதர் சித்தர். இவரது சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய கோயில்களில் நிரம்பி உள்ளது. அங்கு செல்வதால் காலாங்கிநாதரின் அருளை பெறலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் போகர் சித்தர். பழனி முருகன் கோவிலில் தனி சன்னதி உள்ளது. அங்கு சென்று வழிபடுவதால் நற்பலன்களை பெறலாம். கிருத்திகை நட்சத்திரம் ரோமரிஷி சித்தர். இவருக்கு வேறெங்கும் ஜீவசமாதி இல்லை. கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானுடன் 2 கலந்து விட்டதாக கூறுவர். அதனால் திங்கள்கிழமையன்று வடக்கு நோக்கி, அதாவது கைலாயத்தை மனதில் நினைத்து கொண்டு அவரை வணங்குவதால் அவரது அருள் பரிபூரணமாக கிட்டும். ரோஹிணி மச்சுமுனி சித்தர். இவர் ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அங்கு சென்று வழிபடுவதால் அவரின் முழு ஆசிர்வாதத்தையும் பெறலாம். மிருகசீரிஷம் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தரின் ஜீவசமாதி சங்கரன் கோவிலில் உள்ளது. திருவாதிரை இடைக்காடர். இவரது ஜீவசமாதி திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இடைக்காடரை வழிபடுவதால் நற்பலன்களை பெறலாம். புனர்பூசம் தன்வந்திரி சித்தர். இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவசமாதி ஆனவர். வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்வந்திரிக்கு தனி சன்னதி உள்ளது. அங்கு சென்று வழிபடுவதால் பரிபூர்ண நன்மைகள் கிடைக்கும். பூசம் கமலமுனி சித்தர். இவரது ஜீவசமாதி திருவாரூரில் உள்ளது. திருவாரூர் தியாகராஜ திருக்கோயிலுக்குள் கமலமுனி சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. அங்கு சென்று வழிபடுவதால் அற்புத பலன்களை பெறலாம். ஆயில்யம் அகத்தியர். இவரது ஒளிவட்டம் குற்றாலம் பொதிகை மலையில் உள்ளது. மனமாற அகத்தியரை வணங்குவதால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நற்பலன்களை பெறுவர். மக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் சிவவாக்கியர். இவரது ஜீவசமாதி கும்பகோணத்தில் உள்ளது. பூரம் ராமதேவர். இவரது ஜீவசமாதி அரபு நாடான மெக்காவில் உள்ளது. இவரது ஒளி வந்து போகும் இடம் அழகர் மலை என்று கூறப்படுகிறது. அழகர் மலைக்கு சென்று வழிபடுவதால் ராமதேவரின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறலாம். உத்திரம் காகபுஜண்டர். இவரது ஜீவசமாதி அமைந்துள்ள இடம் திருச்சி உறையூர். உத்திர நட்சத்திரக்காரர்கள் காகபுஜண்டரை வழிபடுவதால் நற்பலன்களை பெறலாம். ஹஸ்தம் கருவூரார். இவரது ஜீவசமாதி கரூரில் உள்ளது. அவரது ஒளி உடம்பு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள கரூரார் சித்தரை வணங்குவதாலோ அல்லது கரூர் சென்று வழங்குவதாலோ அவரது அருளை பெறலாம். சித்திரை புன்னாக்கீசர் சித்தர். நன்னாசேர் என்ற இடத்தில் இவரது ஜீவசமாதி அமைந்துள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புன்னாக்கீசரை வழிபட்டால் நன்மைகள் பல பெறுவர். சுவாதி புலிப்பாணி சித்தர். இவரது ஜீவசமாதி பழனியில் வைக்காவூர் என்ற இடத்தில் உள்ளது. புலிப்பாணி சித்தரை மனமாற வணங்குவதால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நன்மைகள் பெறலாம். விசாகம் நந்தீசர் சித்தர்.
அல்லது குதம்பை சித்தர். நந்தீசர் காசி நகரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். நந்திதேவர். குதம்பை சித்தர் மாயவரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். விசாக நட்சத்திரக்காரர்கள் நந்திதேவரை வணங்குவதாலோ அல்லது குதம்பை சித்தரை வணங்குவதாலோ நற்பலன்களை பெறலாம். அனுஷம் வால்மீகி. இவரது ஜீவசமாதி எட்டுக்குடியில் உள்ளது. கேட்டை வியாசர். அவரை மனதில் நினைத்து வழிபட்டாலே அந்த இடத்திற்கு வருவார் என்பது ஐதீகம். வியாசரை வழிபடுவதால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நற்பலன்களை பெறலாம். மூலம் பதஞ்சலி சித்தர். இவரது சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது. ஒளி ரூபமாக திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலிலும் உள்ளது. பதஞ்சலி முனிவரை வழிபடுவதால் மூல நட்சத்திரக்காரர்கள் நற்பலன்களை பெறலாம். பூராடம் ராமதேவர். இவரது ஜீவ ஒளியை அழகர் மலையில் தரிசிக்கலாம். இவர் அரபு நாடான மெக்காவில் ஜீவசமாதி அடைந்ததாக கூறுவர். உத்திராடம் கொங்கணர். இவரது ஜீவசமாதி திருப்பதியில் அமைந்துள்ளது. கொங்கண சித்தரை மனமாற பூஜிப்பதால் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அற்புத பலன்களை பெறலாம். திருவோணம் தட்சிணாமூர்த்தி சித்தர். இவரது ஜீவசமாதி புதுச்சேரியை அடுத்துள்ள பள்ளித்தென்னல் என்ற இடத்தில் உள்ளது. அவிட்டம் திருமூலர் சித்தர். இவர் ஜீவசமாதி சிதம்பரத்தில் உள்ளது. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருமூலரை வணங்குவதாலோ அல்லது கோரக்கநாதரை வணங்குவதாலோ நற்பலன்களை பெறலாம். கோரக்கநாதரின் ஜீவசமாதி வேளாங்கண்ணி அருகில் உள்ளது. சதயம் கௌபாலர் சித்தர். இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார். சதய நட்சத்திரக்காரர்கள் மனமாற கௌபால சித்தரை வேண்டிக் கொள்வது அற்புத பலன்களை தரும். பூரட்டாதி ஜோதிமணி சித்தர். இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளவர். அதனால் தீபம் ஏற்றும் போது இவரை நினைத்து கொண்டு வழிபடுவதால் அவரின் பரிபூர்ண கடாட்சத்தை பெற முடியும். உத்திரட்டாதி டமரகர் சித்தர். இவர் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி விட்டதால் வீட்டிலேயே சிறு மணியின் ஓசையில் மணியை அடித்து ஓசை வர வைத்து அவரை வணங்கலாம். ரேவதி சுந்தரானந்தர் சித்தர். இவரது ஜீவசமாதி மதுரையில் உள்ளது. எனவே 27 நட்சத்திரக்காரர்களும் அவரவர் கூறிய ஜீவசமாதி இடங்களுக்கு சென்று வணங்கினாலோ அல்லது மனமாற அவர்களை நினைத்து கொண்டு மனமுருகி வேண்டுவதாலோ பரிபூரண அருளை முழுமையாக பெறலாம். சித்தர்களின் ஆசிர்வாதத்தில் அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.